வட மாநிலங்கள் வந்துட்டு அதிகப்படியான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே மாதிரி அங்கே அதிகமாக மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டு இருக்காங்களே. இப்போ அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு தமிழகத்தில் ஏதாவது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி இதுவாக இருக்குது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் 6 நாள் தொடர்ந்து மழை இருக்குது. இந்த 6 நாள் மந்த் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் 3ஆம் தேதிக்குள்ளே இந்த மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி அந்த மழைகள் நமக்கு வர சொல்ல எப்படின்னா விட்டு விட்டு வரும். நைட்டில் வந்து நிறைய மழையாக இருக்கும். ஸோ நைட்டில் தொடர்ச்சியாக அதிகமான மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது விட்டா ஆந்திரா, கேரளா, இந்த கேரளாவோட பார்டரில் மிகப்பெரிய வெள்ளம் காத்துன்னு இருக்குது. இது இல்லாமல் பெங்களூர் தாண்டி ஹூக்லியாக இருக்கலாம், இல்லை அது கேரளாவுக்கு அந்த கர்நாடகா கேரளா அந்த பார்டரில் இந்த ஹூக்லி அது சம்மந்தப்பட்ட இடம், மைசூர் அதுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு கிராமம் ஒரு முழு தண்ணியில் மிதக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்து காத்திருக்கு. இந்த வருஷம் நம்ம முதல்ல ஆரம்பிச்சில் ஜனவரி மாதம் ஆரம்பிச்சிலே நம்ம சொல்லியிருக்கோம் மழை அதிகமாக எதிர்பார்க்க வேண்டியிருக்கோம். இந்த வருஷம் எதிர்பார்க்காத மழைகள் இருக்கும். மிகப்பெரிய வெள்ளங்கள் அங்கே காத்திருக்கு. மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் கவனமாக இருங்க. சென்னையிலேயும் மழை இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் கடலோர பகுதி ஃபுல்லாக மழை இருக்குது. 6 நாள் தொடர்ந்து இரவில் பெய்யக்கூடிய மழையாக இருக்கும் அப்படின்றத